இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை 2 விதத்தில் உங்களை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக மாற்றும். ஒன்று, இந்த நாட்களிலே நீங்கள் செய்து வந்த அருவருப்பான காரியங்களிலிருந்து நீங்கள் மறித்து கர்த்தருடைய நீதி கண்டு பிழைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய கண்ணோட்டம். இனிமேல் நான் பழைய வாழ்க்கை வாழ முடியாது. 2வது கண்ணோட்டம் என்னவென்றால், இன்னைக்கு இருந்தோம் நாளைக்கு செத்தோம் அவ்வளோதான், அந்த கதை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் நித்தியத்திற்கென்று நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்கு கொண்டு போகிறது. நீங்களும் நானும் செத்த மீன் அல்ல. செத்த மீன் என்ன செய்யும்? தண்ணியோடு அடிச்சுட்டு போகும். உயிருள்ள மீன்கள் தண்ணிக்கு எதிராக தான். கிறிஸ்தவத்தை குறித்து நாம் பேசணும்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், கிறிஸ்டியானிட்டி இஸ் அ கவுண்டர் கல்ச்சர். இப்படியெல்லாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு, அதாவது சுவிசேஷத்தை சரியானபடி வாழக்கூடிய கிறிஸ்தவனுக்கு என்ன தூஷணங்கள் எல்லாம் வரும்? எக்ஸாக்ட்லி. என்ன பிரச்சனைகள் ஒரு விசுவாசிக்கு வரக்கூடும்? அந்த நேரம் பண்றோம், நீங்க ஏன் பண்ணக்கூடாது, நான் பண்ற போது நீ பண்ணக்கூடாது. இதுல என்ன பிரச்சனை என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் பேரை சொல்லி அவன் பண்றான், நீ ஏன் பண்ணக்கூடாது? ஆனால் என்ன நடக்கணும், ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்படி கட்டப்பட்டிருந்தால் நாம் நிமிர்ந்து நிற்போம். அவர்களோ விழுந்து போனார்கள்.